வாட்ஸ்அப் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் திஸ் இஸ் நயம் நலிகேஸ் டிவி, அ vlog இன் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சாங்கி ஏர்போர்ட் ஜுவல்லோட பார்ட் 1 vlog பார்த்துருந்தோம். அதோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாங்கி ஏர்போர்ட் ஜுவல்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து மோஸ்ட்டாக அது கவர் ஆகாது. இன்றைக்கி வந்து அந்த பிளேஸோட முக்கியமான ஒரு டூரிசம் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்டா அதுலேயே ஒரு டூரிசம் பிளேஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜுவல்லே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 டூரிசம் இடம் இருக்குது. அதாவது மிதர் வால்க்கு, கேனோபி பார்க்கு அப்படின்னு நிறையா இருக்குது. இன்றைக்கி உங்களுக்காக காட்ட போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கேனோபி பார்க் தான். அதான் இங்கே கம்மியாக இருந்துச்சு காஸ்ட்டும். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஜுவல்லோட வியூ பார்த்தலாம். இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 3லேருந்து இங்கே கனெக்ட் ஆகும். இந்த டூரிஸ்ட்லாம் யார் டெர்மினல் 3ல் இறங்குறாங்களோ அவங்க வந்து டேரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிக்கலாம் ஜுவல்ல அந்த ட்ரெயின் மூலிமா. ஸோ இப்போ நம்ம கேனோபி பார்க்குள்ளே வந்துட்டோம். இதான் ஃபஸ்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 குரங்கு இருக்கா, இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வருவோம், அதான் எனக்கு வந்தது. காந்திஜி வந்து ஒரு 3 குரங்கு வச்சுருப்பாரு. கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதேன்னு ஒரு 3 குரங்கு இருக்கும்ல. அந்த குரங்குல 2 குரங்கு மட்டும் வச்சுருக்காங்க. 3ஆவது குரங்கை நம்ம உட்காந்து அதில் என்ன மிஸ்ஸிங்கோ அதில் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய லைட்டிங்கில் இருந்துச்சு. அந்த புதற்குள்ளே வந்து நிறைய ஏசி வெண்ட்டாக இருந்துச்சு. அதான் பார்க்குற லைட்டாக குளிர்னு பார்த்தா இங்கே நிறைய ஏசி வெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், அது மட்டும் தான் இருக்குது. ஆனால் நல்லா வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ஸ் தான், இங்கே இருக்கிற பிளான்ஸ் தான் நிறையா பிளான்ஸ் ரியலாக வளர்க்குறாங்க. இந்த மரம்லாம் டிசைனாக இருக்குது. இங்கே மயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது யானை, ஒரு யானை வடிவத்தில் ஒரு பூ வச்சுருக்காங்க. அங்கே ஃபவுண்டைன் மாதிரி. நானே வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு. எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இப்போ நான் பார்க்லேருந்து அப்படியே நேராக வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், கேனபி பார்க்லேயே. அது பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஸ்லைடுன்னு சின்ன பசங்களுக்கு, அது பெரிய ஸ்லைடு. இந்த வாட்டர் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் வந்து அப்படியே உள்ளே சைகிட்டே போனால் தண்ணியோட அப்படி வந்துடும்ல, டியூப் ஸ்லைடு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் தண்ணி இருக்காது, நம்ம தான் போகணும். ஆனால் ரொம்ப சின்ன பசங்களுக்கு தான் விளையாட முடியல. ஸோ அப்படியே வந்து இங்கே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இங்கே சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதுனா திரும்பி இந்த வியூ பார்க்குறதுக்கு. இங்கே இந்த சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே லைட்னிங் தான் போட ஆரம்பிச்சிடுவாங்க. லைட் அங்கேருந்து லைட்டை ப்ளூ கலர் லைட்டு தான், அதுக்கப்புறம் லைட்லாம் மாறும், லைட்டிங் எஃபெக்ட்டு. இங்கே அந்த மாதிரி எதுவும் ஷோலாம் இல்லை. ஆனால் வந்து இந்த இடம் வந்து சிங்கப்பூர் ஐகானிக் இடம்னு சொல்லலாம். போன vlogல பார்த்தீங்கன்னா மெர்லின் பார்க் பார்த்தோம்ல, அது ஒரு ஐகானிக்கு, இது ஒரு ஐகானிக் சிங்கப்பூர் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஜுவல்ராசிக்கு நேரம் இருக்குது, அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ டைமிங் இல்லையா, நாளைக்கு தான் வருமா. ஸோ டிஸ்கவர் ஸ்லைட் இப்போ நம்ம வந்துட்டோம். டிஸ்கவர் ஸ்லைடில் இதோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்லைடு. இதான் இந்த டிஸ்கவர் ஸ்லைடோட படிக்கட்டில் ஏறி வந்தால் எப்படி தான் இருக்கும். இது ஒரே மலையேறினா எப்படி இருக்கும், அந்த மலையேற ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ சறுக்கிட்டு இருந்துச்சு. இல்லை எப்படி ஏறுறாங்கன்னு எனக்கு டவுட்டு. அது மட்டும் இல்லை, இங்கே வர்றவங்களாம் வந்து ரொம்ப சின்னவங்க. அதுக்கு 10வது போல் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வராங்க, விட்டால் சறுக்கிடுவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு எல்லாம் ஃபன்னாக இருக்காங்க. அவங்களே மீறி அவங்களே குழந்தை நினச்சிக்கிட்டு இங்கே வராங்க. அந்தளவுக்கு இதோட ஃபீல் மாற்றிருக்கு. இங்கேருந்து ஒரு அழகாக பார்க்கலாம். இதுக்கு மேலே கூட வந்து இந்த டென்ட்டு போட்டு இந்த கயிறுலாம் போட்டு அங்கே கூட விளாட்லாம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜு, அது தனியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து சறுக்கிட்டு போகிற வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து நானே வந்து இன்னத்துக்கு டியூப்பில் மாட்டியிருப்பேன், அந்தளவுக்கு அது வித்து கம்மியாக இருந்துச்சு. நல்ல வேலை வந்துட்டேன். ஸோ கைஸ், அடுத்து இப்போ வந்து இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது தான். நம்ம இந்தியாவிலே பார்த்துருக்கேனான்னு தெரில. இந்த இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா க்ளவுடு கப்புன்னு சொல்லுவாங்க. பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கப்பு வடிவத்தில் பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடும் போது என்ன ஆகும்னா அந்த ஓட்டையிலேருந்து லைட்டாக ஸ்மோக் வரும்.
அந்த ஸ்மோக்கு பேர் தான் க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. இந்த க்ளவுடு வந்து கிட்ஸுக்கு என்ன தோணுன்னா, நம்ம வந்து கனவு உலகத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்லா ஃபன் பண்ண வைக்கும். இமேஜினேஷன் பவரும் ரொம்ப அதிகம் இருக்கும். ஸோ இதான் ஒரு கான்செப்டே. இதில் வந்து நிறைய அடல்ட்ஸ்லாம் கூட விளாட்றாங்க. நான் கூட இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ மிதிக்க பார்த்தோம், அபிக்கி பார்த்தோம், என்ன பண்ணிட்டோம், என்ன எங்களுக்கு மட்டும் க்ளவுட் வரல. ஒரு கட்டத்தில் க்ளவுட் வந்துச்சு, ஃபோட்டோ எடுக்க பார்க்கலான்னு பார்த்தா ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிடுச்சு. அந்த க்ளவுடு கொஞ்சம் தான் க்ளவுடு ஸ்மோக்கே அவ்வளோதான் வந்தது. இந்த ஸ்மோக்கில் அந்தளவுக்கு வந்து ஸ்மெல் இல்லை, ஓடரே இல்லை, ஸ்மெல்லு கிடையாது. ஸோ வந்து இது ஹார்ம்லெஸ் தான், அந்தளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்காது. ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா கடைசியாக இதோட எக்ஸிட் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பேக் ரில்ஸ் மாதிரி. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் தான். இங்கே நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் சொன்னேன், ட்ரெயினில் ஏறி போனால் T3 டெர்மினல் 3 ஏறி போய்க்கலாம். நம்ம முன்னாடி வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அதை தவிர ஏர்போர்ட் விளாகு இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறோம். கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம கீழே போல் இந்த கேனோபி பார்க்கோட கடைசி ஏரியா தான் இது. வந்து ஃபுல்லாக கார்டன் தான். இங்கே தான் ஃபோட்டோஷூட் நிறையா இருக்கும். இங்கே வச்சுருக்க பூலாம் எல்லாம் ரியல் தான், எதுவுமே ஃபேக் கிடையாது, எல்லாமே ரியல் தான். ஆனால் எதுவும் தொடக்கூடாது. இங்கேருந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் நேரில் பார்க்குறது இன்னும் நல்லாயிருக்கும். சான்ஸ் கிடச்சா ஒரு நாள் வாங்க. இப்போ சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஃபோட்டோ நாங்கள் நிறைய எடுத்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே இங்கே கீழே தான் போகிறோம். இதோட எண்டு தான் இது. அப்படியே இங்கே கடைக்கு வந்து அந்த கடைக்குள்ளே ஒரு கடைக்குள்ளே போகக்கூடாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரேட் வச்சுருப்பாங்க. அதில் இங்கேயும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எடுக்க விரும்பலை, பிகாஸ் எனக்கு இந்த இடம் பிடிக்கல. எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன். அங்கெல்லாம் நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். அப்படியே இப்போ நம்ம கீழே வந்தோன்னா இது வந்து ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸை எப்படி விலை வைக்குமோ அதே தான் இங்கேயும். ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன். ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அதிகம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா பல்காக வச்சுருவாங்க. பல்காக தான் வாங்க முடியும், சிங்கிளாக வாங்க முடியாது. அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியே. அதே மாதிரி இந்த கடையும் ஃபேர் ப்ரைஸு பேரில் தான் ஃபேரு. ஆனால் இங்கே வந்து ஒரே அன்ஃபேராக இருக்குது. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் இல்லை, இது அன்பெய்டு ஃபேர் ப்ரமோஷன். ஆமாம், இங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஃபேர் ப்ரமோஷன்லாம் பண்ண முடியாது. சரி, டாபிக் விட்டுருக்கு, எனக்கு அவ்வளோ கோவம் விட்டு. சரி, முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. அவங்க வந்து பல நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இம்போர்ட் டியூட்டி தான் அதிகமாகும். அதனால தான் வந்து சிங்கப்பூரில் எது எடுத்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணும். பட்டு ரீசனே தான், சிங்கப்பூரில் ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது. மிஞ்சி பண்ணால் கொஞ்சம் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே விலை ஏறி இருக்குன்னு நான் வந்து முன்னாடி வீடியோவே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஆக்ட் தான் இது. ஸோ அதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. ஓகே.
இன்னொரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.